அம்மா இந்த மாதிரி இந்த நரி இருக்கான்ல, நரியா இல்லை அவன் நாயா ஓனாயா அவன் எவனே தெரில, ஆனால் என் காலை உடச்சி விட்டு போயிட்டாம்மா. ஐயோ உடச்சுட்டு போயிட்டானா? சேவலே என்னாச்சு தெரியுமா? நம்மளோட கோழி குஞ்சுக்கு கால் உடஞ்சி போச்சு. சேவல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு தெரியுமா? நாம ஒரு பாம்பு, இது இருக்குமா பள்ளி இவ்வளோ பெருசு, நம்ம ஒரு மலைப்பாம்பு எவ்வளோ பெருசு, மதிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா? எல்லாரும் கேட்கக்கூடிய கதை தான். குழந்தைங்களுக்கு இந்த ரெப்படேட்டிவாக சீக்வன்ஸ் மாதிரி திருப்பி 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 வரக்கூடிய டயலாக்ஸோ இல்லை திருப்பி திருப்பி வரக்கூடிய அந்த கதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களோட மெமரி இம்ப்ரூவைஸ் பண்ணும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மெமரியை அவங்கள பூஸ்டப் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி இது. ஒரு காட்டில் ஒரு பள்ளி, ஒரு மரப்பள்ளி இருந்துச்சான். நிறைய பள்ளி இருந்திருக்கும் போல இருக்கு. நம்ம கதாநாயகன் ஒரு மரப்பள்ளி. அந்த மரப்பள்ளி ஒரு மரத்தில் உட்காந்து அப்படியே ஒரு பூச்சியை பிடிக்கிறதுக்கு, நல்ல பசியோடு உட்காந்து ஒரு பூச்சியை பிடிக்கிறதுக்காக அப்படியே பார்த்துட்டே இருக்கு. நீங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா பள்ளி எப்படி பூச்சியை பிடிக்கும்னு? இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் எப்பாவது பள்ளியை பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள். அது ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஆடாமல் அசையாமல் உட்காந்துருக்கு ஒரு பூச்சியை பார்த்துருச்சுன்னா. ஏன்னா இது அசைஞ்சிச்சுன்னா அந்த பூச்சி பறந்து போயிடும், அந்த பக்கம் போயிடும். அதனால இது என்ன பண்ணும், ரொம்ப அப்படியே தியான நிலையில் உட்காந்து சடனாக அந்த பூச்சி எதிர்பார்க்காத நேரத்தில் நாக்கை நீட்டி அந்த பூச்சியை தொட்டுரும். இதில் ஒரு கம் மாதிரி இருக்கும் அந்த நாக்கில், அது ஒட்டிடும் அந்த பூச்சி, அப்படியே லபக்குன்னு முழுங்கிடும். இப்படி தான் அந்த சாப்பிடும். இந்த பள்ளியும் ஒரு பூச்சியை பார்த்துருச்சு. அப்படியே ரொம்ப ஒரு தவம் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு, ஆடாமல் அசையாமல். காலையிலேருந்து ஒரு பூச்சி கிடைக்கல. இந்த கிடைச்ச பூச்சியை இன்னைக்கு நல்லா சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் மறுபடியும் பெரிய பூச்சிகள் கிடைக்கட்டும், தேடிக்கலாம். இந்த பூச்சிக்கு முதல்ல டார்கெட் வச்சிருச்சு அந்த பள்ளி. வச்சு ஆடாமல் அசையாமல் நின்னாச்சு, பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்படி ஒரு நொடி கூட கிடையாது. இந்த ஒலிம்பிக்லலாம் நொடிகளையே ரொம்ப டிவைட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி ஒரு மைக்ரோ செகண்டில் அந்த நாக்கு வெளியில் வந்துட்டு போகும். அப்படி அந்த மைக்ரோ செகண்டில் நாக்கு வெளியில் அது தள்ளும் போது இந்த பள்ளியோட காதில் ஏதோ ஒரு சத்தம், ஒய் ஒய் ஒயின்னு ஒரு சத்தம். அப்படியே என்ன கான்சன்ட்ரேஷனெல்லாம் போயிடுச்சு, பூச்சி பறந்து போயிடுச்சு. இது திரும்பி பார்க்குது ஒரு கொசு. அந்த கொசு இவனுக்கு தெரியுமா பள்ளி, நான் ஒரு தோட்டத்துக்கு போனேன், அங்கே ஒரு கத்திரிக்காயை பார்த்தேன். பள்ளிக்கு கோவம், நீ கத்திரிக்காய் பார்த்தா என்ன, வெண்டைக்காய் பார்த்தா என்ன, ஏன்ட்ட இதுக்கு சொல்கிறேன். நான் கத்திரிக்காய் பார்த்தேன், அந்த கத்திரிக்காய் ஒன்றும் பூசணிக்காய் மாதிரி இருந்துச்சு. பள்ளிக்கு இப்போ ரொம்ப பசி கோவம். இங்கே பாரு, நீ என்ன காயோ பார்த்துக்கோ, அது எவ்வளோ பெருசாக இருந்துட்டு போகுது, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ போயிரு. இந்த பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான், அடுத்தது உனக்கு தான் டார்கெட் பண்ணிடுவேன், ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் போய் வேறு வேறு கிளையில் போய் உட்காந்து பொறுமையை. இப்போ மறுபடியும் ஒரு தேனிப்பூச்சி பார்த்துருச்சு. தேனிப்பூச்சி எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும், அதை பிடிக்கிறது சாதாரண வேலை இல்லை. ஆனால் அங்கே அதுதான் இருக்குது, எப்படியா டார்கெட் பண்ணி பிடிக்கணும். இப்போ சில சமயங்களில் நமக்கு பிஸ்னஸ்லையும் வீடுகள்லையும் இந்த மாதிரி தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும், வேறு வழியே இருக்காது. அந்த சேலஞ்சை நம்ம முடிச்சே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இதுக்கு ஒரு டாஸ்க்கு. ஆஸ் யூஷுவல் இது ஒரு மெடிடேஷன் மோடுக்கு போயிடுச்சு. ஆடலை, அசைலை, வாலெல்லாம் அப்படியே எதுவுமே கண்ணு கூட அந்த மொழியெல்லாம் திருப்பாமல் அப்படியே டார்கெட் பண்ணி அந்த பூச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்குது. அப்படி நாக்கு நீட்டும் போது மறுபடியும் இந்த கொசு ngoi ngoi ngoi. பள்ளிக்கு பயங்கர கோபம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்படி பயங்கரமாக சண்டைக்கு போச்சு. மறுபடியும் கத்திரிக்காய் பூசணிக்காய். இந்த கத்திரிக்காய் பூசணிக்காய் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்தேன்னா எனக்கு பயங்கர கடுப்பாயிரும். நீ முதல்ல நீ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, அந்த பள்ளி சரசரன்னு கீழே இறங்கி வரையில் அதுக்கு ஒரு யோசனை, நம்ம என்ன இது பண்ணலாம், ஏதாவது ஒரு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 2-3 இலை குச்சி எல்லாத்தையும் பொறிச்சு காதில் எல்லாம் நல்லா சுற்றிக்கிச்சு. இந்த கொசு என்ன பண்ணாலும் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாது, என்ன நடந்தாலும் நம்ம பூச்சி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த மரம் வேண்டாம், இது இடமே சரியில்லை, வாஸ்து சரியில்லை, ராசி சரியில்லைன்னு அதில் இறங்கி வேகமாக இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு அந்த பள்ளி அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மலைப்பாம்பு எதிர்த்தாப்புல வருது. மலைப்பாம்பு, என்ன பள்ளி நல்லா இருக்கியா? நம்மளுக்கு காது கேட்காதுல்ல, காதில் நிறைய அடைச்சி வச்சுருக்காங்க, அதனால அது காது கேட்கல, அது பாட்டுக்கு அது போயிட்டு இருந்துச்சு. பூச்சியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, இந்த கொசு வேறு இப்படி பண்ணிருச்சு, தன்னை தானே புலம்பிட்டு அது போயிட்டு இருக்குது. மலைப்பாம்பு 2வது தடவை
பள்ளி, ஹலோ, உன்னதான். பள்ளிக்கு எங்கே காது கேட்குது? அது என்னமோ ஒரு உலகத்தில் பூச்சி கிடைக்கலன்னு கொசுவோட கோவத்தில் அது பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போது பாம்புக்கு ஒரு பயங்கரமான ஈகோ. என்ன, நாம் ஒரு பாம்பு, இது இருக்குமா பள்ளி இவ்வளோ பெருசு, நம்ம ஒரு மலைப்பாம்பு எவ்வளோ பெருசு, மதிக்கவே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பயங்கரமான டென்ஷனான பாம்பு என்ன பண்ணுச்சு, அங்கிருந்து போய் சலேர்னு ஒரு மரத்தில் போய் சரசரன்னு வேகமாக ஏறிச்சு. அதனோட சைஸ்க்கு அதனோட நீளத்துக்கு ஒரு மரத்தில் போய் அப்படி வேகமாக ஏறும் போது அந்த மரத்து கிளையில நல்ல வடை முறுக்கெல்லாம் சாப்பிட்டு ஜிலேபியெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்த ஒரு காக்கா இருக்குல்ல, இந்த சத்தம் கேட்டோன்னே நம்ம திடீர்னு இந்த ஒரு துள்ளி விழுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காக்கா கா அப்படின்னு கத்திட்டு அப்படியே போகுது. இப்படி கத்திட்டு அது போகும்போது இன்னொரு கிளையில அப்படியே வாலில் சுருட்டிட்டு ஒரு குரங்கு ஊஞ்சல் ஆடிட்டு இருந்துச்சு. இது கத்தி போறதுல அது பயந்து வாழை விட்டுருச்சு, டபுக்கடின்னு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்ததால் தரையில விழுந்திருந்தா கூட இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது யார் மேல விழுந்துச்சுன்னா, கீழே தூங்கிட்டு இருந்த ஒரு நரி மேல விழுந்துருச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தது நரி மேல திடீர்னு ஒன்று ஏதோ நம்ம மேல விழுந்துச்சுன்னா எழுந்திரிச்சு ஓடுவோம் தானே, ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு ஓடுது. இது எந்திரிச்சு எங்க ஓடுறன்னு தெரியாம ஓடும் போது ஒரு கோழி குஞ்சோயம் அப்படியே தெரியாம அப்படி லைட்டா தட்டி விட்டு போயிடுச்சு. தெரியாம தான் பண்ணுச்சு, வேணும்னு பண்ணல. அதுல அந்த கோழி குஞ்சோட கால் உடஞ்சி போச்சு. ஐயோ, அது ஒரே அழுகாச்சு. ஐயோ காலு காலு கால்னு அம்மாட்ட போகுது. அம்மாட்ட போய் அம்மா இந்த மாதிரி இந்த நரி இருக்கான்ல, நரியா இல்லை அவன் நாயா ஓனாயா அவன் எவனே தெரில, ஆனால் என் காலை உடச்சு விட்டு போயிட்டாம்மா. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். ஐயோ உடச்சுட்டு போயிட்டானா, தங்கம் வலிக்குதா, சரியா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் பண்ணிட்டு அம்மாவுக்கு நேரம் என்ன பிரச்சனையெல்லாம் அப்பாட்ட போய் சொல்லணும். அப்பாட்ட போறாங்க, சேவல்கிட்ட போறாங்க. சேவலே என்னாச்சு தெரியுமா, நம்மளோட கோழி குஞ்சுக்கு கால் உடஞ்சி போச்சு. சேவல் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு தெரியுமா, ஒரு கண்ணாடி வச்சு தன்னோட கொண்டை அப்படியே சீவிட்டு இருந்தது. அப்படியே பயங்கர ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தது. இப்போ கோழி மறுபடியும் அப்படியே பொறுமையை கடைபிடிச்சு, சேவலே என்னாச்சு தெரியுமா, நம்ம கோழி குஞ்சுக்கு கால் உடஞ்சி போச்சு. உடனே சேவல் அதுக்கு என்ன சோவாட்டுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஸ்டைல் பண்ணியிருந்தது. கோழியுடைய பொறுமை முடிஞ்சது. அதோட நறுக்குன்னு ஓங்கி ஒரு கொத்து. ஐயோ அம்மா, எதுக்கு நீ இப்போ என்ன குத்துன, நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு ஒரு என்னோட கொண்டையை வந்து ஸ்டைல் பண்ணிட்டு அழகுபடுத்திட்டு இருந்தேன், என்ன வந்து குத்துவியா நீ அப்படின்னு பயங்கர சண்டை. 2 பேரும் சண்டை போட்டுனே சேவல் சொல்லிடுச்சு, இன்னையிலேருந்து நான் கூவ மாட்டேன், கூவினா தானே விடியும் வெளிச்சம் வரும், நான் போகிறேன். போய் ஒரு மரத்தடியில் பேசாமல் படுத்துச்சு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. சரி இது ஏதோ குளிர்காலம் மழைக்காலம் போல் இருக்குது, நல்ல காட்டுக்குள்ளே அடர்த்தியான காட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வரலன்னு இந்த விலங்குகள் எல்லாம் நினச்சிக்கிட்டே இந்த 2 நாள் 3 நாள் ஆகும்பொழுது அதுங்களுக்கே என்னடா வெளிச்சம் வரல, பொழுது விடியல, என்ன காரணம். ராஜா வந்துட்டார், சிங்கராஜா. ஏன் விடியல, என்ன, எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்தாச்சு. என்ன காரணம், சேவல் கூவல ராஜா, அதனால தான் பொழுது விடியல. சேவலை கூப்பிடு. சேவல் நீ தானே, ஏன் நீ கூவலை, என் மேலே எந்த தப்பு இல்லை ராஜா. நான் பாட்டுக்கு சிவனேன்னு கண்ணாடி பார்த்து தலை சீவிட்டு இருந்தேன். தலை சீவக்கூடாதா, கொண்டை இருக்கு எனக்கு, அவ்வளோ அழகான கொண்டை, அதை நான் வந்து ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோழி இருக்குல்ல, சரியான ராங்கியான கோழி, பிடிச்சி நறுக்குன்னு கொத்தி வச்சிச்சு. அதனால தான். ஓ, கோழி தான் இதுக்கு காரணமா, வர சொல்லு கோழியை. கோழி வந்துடுச்சு. ராஜா நான் ஒரு அம்மா, என் குழந்தைக்கு அடிபட்டிருக்கு, அதை நான் கேட்க போகிறேன், ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா. அப்படியா, என்னாச்சு, அடிபட்டுருச்சு, என்னாச்சு. கோழி குஞ்சு நரி வந்து தட்டி விட்டு கால் உடஞ்சி போச்சு. ஓ, அப்போ இதுக்கு யார் காரணம், நரி தான் காரணம், நரியை வர சொல்லு. நரி வந்துருச்சு. என்ன பண்ண நரி, நான் ஒன்றுமே பண்ண ராஜா. மதியம் சண்டே அன்னைக்கு 3 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன்,
பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்குற இடத்துல வந்து கதை களத்தில் உட்கார வச்சு கதை சொல்கிறேன், விளையாடுறேன், என்ன பண்ணுவேன். அந்த ஒரு டென்ஷனில் எந்திரிச்சு ஓடலாம், கதவை திறந்துக்கிட்ட கதவையும் பூட்டி வச்சுட்டாங்க ராஜா. அப்படி ஓடும்போது தான் கோழி குஞ்சோட காலை நான் தெரியாமல் தான் பண்ணேன். எதுக்கு நீ எதுக்கு ஓடுன? எதுக்கு? என் மேலே எவனோ ஒருத்தன் குதிச்சானே. யாரு? குரங்கு குப்பன். ஓ, குரங்கு குப்பன் தான் உன் மேலே. கூப்பிடுங்க அந்த குப்பனை. எதுக்குடா நீ குதிச்ச? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 3 மணிக்கு நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? நானும் படிச்சுட்டா இருப்பேன், நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன். இந்த காக்கா இருக்குல்ல, அந்த காக்கா தான் அதனோட அப்படியே ஒரு சங்கீத குரல் வச்சிருக்கேன். அதை வச்சு ஒரு கத்துச்சு. நான் தொப்புக்கிடேன்னு என்னை மறந்து கீழே விழுந்தது தான் பிரச்சனை. இப்போ யாரை கூப்பிடுவாங்க? காக்கா வந்தாச்சு. சொல்லுங்க ராஜா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வடை வேணுமா? அப்பளம் வேணுமா? இந்த மனுஷங்க பூரா இந்த அமாவாசை அன்னைக்கு நிறைய வைக்கிறாங்க. ஆனால் மற்ற நாளில் ஒன்றும் வைக்கிறது இல்லை. போய் கத்துனாலும் பழைய சோறு கூட நாய்க்கு தான் வைக்கிறாங்க, எனக்கு வைக்கிறது இல்லை. ஆனால் அமாவாசை அன்னைக்கு மட்டும் 5 பொரியல் 2 சாம்பார்னு நிறைய வைக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா ராஜா? கண்டிப்பாக நான் அடுத்த தடவை எடுத்து. நிறுத்து உன் கதையை. காக்காங்கிறக்காக நீ கதை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. எதுக்கு நீ அப்படி கத்துன? அதனால தானே குரங்கு விழுந்து. இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீ தானே. எதுக்கு அப்படி கத்துன? நான் சிவனேன்னு தான் உட்காந்துருந்தேன். இந்த மலைப்பாம்பு சரசரன்னு மேலே ஏறி வந்துச்சு, அதில் பயந்து தான் நான் கத்துனேன். சரிடா, மலைப்பாம்பு வர சொல்லுங்கடா, இன்னைக்கு சண்டே இப்படி போயிட்டு இருக்குதே, மலைப்பாம்பு வர சொல்லுங்க. மலைப்பாம்பு வருது. என்ன, எதுக்கு நீ அப்படி போன? ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ பெரிய பாம்பு, எவ்வளோ நீளம், எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய பாம்பு இந்த குட்டியூண்டு பள்ளி மதிக்காம போகுது. இதுக்கு மேலே நான் என்ன, அந்த காட்டை விட்டு நான் ஏதாவது அமேசான் காட்டுக்கு போயிடலாமான்னு இருக்கேன். வேண்டாம், நீ அப்படியெல்லாம் போக வேண்டாம், பள்ளியை வர சொல்லுங்க. பள்ளியை போய் பிடிச்சி 2 பேர் இழுத்துட்டு வராங்க. ராஜா கேட்குறார், ஏ பள்ளி, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பண்ண? பள்ளி உன்னைத்தான். ஏன் நீ வந்து பாம்பை பார்த்து பேசாமல் போன? வணக்கம் சொல்லணும்ல பெரியவங்களை பார்த்தா, ஏன் பேசாமல் போன? என்ன ராஜா சொல்கிறீங்க, புரியலையே. யாராவது போய் இந்த பள்ளி காதெல்லாம் செக் பண்ணுங்க. உடனே 2 பேர் போய் பார்த்தா காதில் என்னெல்லாம் வச்சு அடைச்சி வச்சிருக்குது. இலை குச்சி எல்லாம் வச்சு அடைச்சது. காதே கேட்கல ராஜா பேசுறது. எல்லாம் எடுத்து விட்டாங்க. இப்போ கேட்குதா? எதுக்கு ராஜா கத்துறீங்க? எனக்கு கேட்குது, சொல்லுங்க. என்ன பண்ண? எதுக்கு நீ பாம்பை பார்த்துட்டு பேசாமல் போன? ராஜா, ஒன்றுமே இல்லை, நான் ஒரு பூச்சியை பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் நான் எப்படியெல்லாம் மெடிடேட் பண்ணுவேன், தவம் பண்ணுவேன்னு. அப்படியே பூச்சியை பார்த்து வால் கண்ணு மூக்குன்னு ஒன்று அசையாமல் அந்த பூச்சியை பிடிக்கிறதுக்காக நாக்க நீட்டலாங்கும் போது என் காதில் மொய் மொய் மொயின்னு வந்து இந்த கொசு. ஓ, இத்தனைக்கும் காரணம் இந்த கொசு தானா? வர சொல்லுங்க அந்த கொசுவை. நீ தான் இத்தனைக்கு காரணமா? ராஜா, என்னோட பழக்கம் இப்படி தான். நான் இது எப்பவுமே வழக்கமாக பண்ணுறது தானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி என்னை வந்து கெட்ட பேர் ஆக்குறீங்க? நான் எதுவுமே பண்ணல. இந்த காட்டில் 3 நாளாக நடந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம். அதனால் கொசுவே, இன்னையிலிருந்து காட்டை விட்டு நீ நாட்டுக்கு போய் மக்களுடைய காதுகளை ஓய் ஓய் ஓய்னு பாட்டு பாடுவாயாக அப்படின்னு ராஜா அங்கிருந்து அனுப்பிச்சி விட்டாராம். அன்னையிலிருந்து தான் அந்த கொசு காட்டிலிருந்து நாட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம காதில் எப்படி கத்துது? ஓய் ஓய் ஓய்னு கத்துதான். கதை முடிச்சு போச்சா?